சொன்னாங்க ஹஸ்ஸான் என்னைய புகழ்ந்து ஒரு மெம்பர் ஒண்ணு கெட்டி ஒரு 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 ஸ்டூல் ஒண்ணு போட்டு நீங்க அப்படியே கவிதைகளை படிங்க மஸ்ஜித்ல. சொன்னாங்க நான் ஒரு நாள் படிச்சேன். நபி அவங்க சொன்னாங்க இன்னும் படிங்க. இன்னும் படிச்சேன், இன்னும் படிச்சான். இன்னும் படிக்க சொன்னாங்க, நான் இன்னும் படிச்சேன். ஹத்தா அன்ஷத்து மிஅத பைத்தின், நான் ஒரே மஜ்மல 100 கவிதைகளை நபி அவங்களை புகழ்ந்து படிச்சேன். فأحسن منك لم تركت عين فأجمل منك لم تلد النساء خلقت مبرأ من كل عيب كأنك قد خلقت كما تشاء. இந்த அழகான கவிதைகள் எல்லாம் அவருடைய வாயால வெளியாகினது. நபி அவங்களை அதை போல யாருமே புகழ முடியாது, அந்த அளவுக்கு அழகான முறையில புகழ்ந்தவர். ஆனா அவருடைய வாயால் அவர் சொல்லிட்டார் நபி அவங்கள மனைவியாகிய ஆயிஷா ஜினாகாரி என்று. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனைய போல இல்ல, எவ்வளவு பயங்கரமான பிரச்சனை ஒன்று வந்துருந்துச்சு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு. எவ்வளவு பயங்கரமான பிரச்சனை. சஹாபாக்கள் ஜினாகாரி என்று சொல்றாங்க. ஆனாலும் அந்த பெண்களுடைய பக்குவத்தை பாருங்க. ஒரு நாள் ஹஸ்ஸான் இப்னு சாபித்துடைய விஷயத்துல வருவது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க காபாவை தவாஃப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. கையை தூக்கி துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ் அந்த ஹஸ்ஸான் வாழ்க்கையில பரக்கத் செய்வாயாக, யா அல்லாஹ் அவர் என்னையே இழிவாக்கி இருந்தாலும் நபி அவங்கள புகழ்ந்தவர், யா அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில பரக்கத் செய்வாயா. நாங்க கேட்போமா? எங்களுக்கு கல்யாணத்துக்கு கொஞ்சம் சொல்ல இல்லாட்டி அல்லது நோம்புக்கு கொஞ்சம் கஞ்சி அனுப்ப இல்லாட்டி ஃபயரிங் தான் நடக்கும். ஆனா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு பெண்ணை பார்த்து விபச்சாரி என்று சொன்னா எவ்வளவு பெரிய பயங்கரமான வார்த்தை. அந்த நேரத்திலேயும் அந்த சொர்க்கத்துக்குரிய பெண்களுடைய அடையாளம், யா அல்லாஹ் அந்த வாழ்க்கையில பரக்கத் செய்வாயா. மிஸ்தாஹுடைய விஷயத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, இதுக்கு அப்புறம் இவருடைய வாழ்க்கைக்கு நான் செலவு கொடுக்கவே மாட்டேன். ஆனா எப்ப விளங்கினாங்களோ, அல்லாஹ் மன்னிக்க சொன்னானோ, அந்த நேரத்துல சொன்னாங்க, மிஸ்தாஹ்க்கு நான் எவ்வளவு செலவழிச்சேனோ இப்ப அதுக்கு பிறகு 2 மடங்கு செலவழிப்பேன். யாரு? ஏன் மகள் ஜினாகாரி விபச்சாரி என்று சொன்னவனுக்கு இதுக்கு பிறகு 2 மடங்கு செலவழிப்பேன் சொல்லி. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, குடும்பங்கள்ல பிரச்சனைகள் வரும் தான், ஆனா நாங்க மன்னிக்க கூடிய மக்களாக மாறணும். நாங்களே எங்கட பிள்ளைகளுக்கு முன்னால மகன் அந்த வீட்டுக்கு மட்டும் போவானும், இவங்கட வீட்டுக்கு போவானும், மாமாடு வீட்டுக்கு போவானும் என்று அவங்க இப்படிதான் இல்ல. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பிள்ளைகளுக்கு அந்த தன்மை உண்டாக்கவானும். நாங்க எப்ப மன்னிக்க கூடியவங்களாக மாறுவோமோ பிள்ளைகளுக்கும் அந்த தன்மை தான் வரும், பிள்ளைகளுக்கும் அந்த சிஃபத் தான் வரும். நாங்க ஏதோ பாவிக்கிற வார்த்தைகள் அல்லாஹ் பாதுகாக்கணும், அவன் ஜனாசாக்கும் போக கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும், அவர் முந்தியா நாங்க முந்தியான்னு தெரியா. எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு பெண் எப்படி இருக்கணும் என்றா ஒரு அழகான சிஃபத்துள்ள பெண்ணாக இருக்கணும், அழகான தன்மைகள் உள்ள பெண்ணாக இருக்கணும், சதகா கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கணும். சாதாரணமான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை அல்ல, சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கணும். சாதாரணமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நாங்க சுகண்டியான முறையில வாழ பேய்த்து கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதுக்காக வேண்டி எங்கட காலத்தை செலவழிக்கக்கூடிய பெண்களாக நாங்க மாறக்கூடாது. எனவே அல்லாஹ்வுடைய பொருத்தம், கணவனுடைய பொருத்தம், பிள்ளைகளுடைய பொருத்தம், அதே மாதிரி குடும்பத்துடைய பொருத்தம், எல்லாத்துக்கிட்ட நல்ல ஒரு பெண் என்ற பெயரை பெற்று நாங்க வஃபாத் ஆகினோம் என்றா நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் இந்த துனியாவுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் எங்களுக்கு மனமான வாழ்க்கையாக மாத்திடுவான். மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆகிராவுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக பேசிடும். அப்படி இல்ல கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, துனியாலே நாங்க விலகீனமாகிட்டோம் என்றா, துனியாலே அமல் இல்லாம பேசிட்டோம் என்றா, பர்தா இல்லாம வாழ்ந்துட்டோம் என்றா, பாவத்தோட வாழ்ந்துட்டோம் என்றா, அமலுடைய சூழல் இல்லாம வாழ்ந்துட்டோம் என்றா, கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மௌத்தும் கஷ்டமா இருக்கும், கபரும் கஷ்டமா இருக்கும். சஹாபாக்கள் தீன் உடைய வாழ்க்கைய வாழ்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டா, சாதாரண விஷயம் இல்ல, தீனுக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டா. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க விட்டு போனதுக்கு பின்னால சாப்பாடு இருக்கல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கல்ல, ஒன்றுமே இருக்கல்ல. சஃபா மருவக்கு மத்தியில 7 தடவை ஓடுறாங்க. அந்த தியாகத்தை வச்சு அல்லாஹ் ஜம்ஸம வெளியாக்கினானா இல்லையா? அல்லாஹ் ஜம்ஸம வெளியாக்கினான். எது வர காட்டி வெளியாக்கினான்? கியாமத் வர காட்டி வெளியாக்குவான். அந்த பெண்ணுடைய தியாகமா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, எங்கட வீட்டுல லாம்ப பத்த வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஜெய்தூன் எண்ணெய் கூட இருக்கல்ல. அந்த ஜெய்தூன் எண்ணெய் இருந்தா நாங்கள் லாம்ப பத்த வைக்க மாட்டோம், குடிச்சிருப்போம், அந்த அளவுக்கு பசியா இருக்குது என்று சொன்னாங்க. 3 மாதங்கள் எங்கட வீட்டுல அடுப்பு பத்தலன்னு சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சோதனைகளுக்கு வந்திருக்குதா? அல்ல எவ்வளவு சொல்லுங்க பாப்போம். எங்கட வீட்டுல 3 மாதங்கள் அடுப்பு பத்தலன்னு ஒரு பெண் இருக்கிறாங்களா இந்த காலத்துல சொல்றதுக்கு?
கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, தீனுக்காக வேண்டி கஷ்டப்பட்டாங்க அந்த காலத்துல பெண்கள், தீனுக்காக வேண்டி. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, மா அஜிது மா அஸ்துரு பிஹா வஜ்ஹி, என்னுடைய முகத்தை மூடக்கூடிய அளவு ஒரு ஆடை என்னுடைய வீட்டுல இல்லே, ஒரு பொடவு துண்டொண்டு இல்ல முகத்தை மூடுறதுக்கு. அப்படி ஒரு நிலைமை இருக்குதா? எல்லாத்துக்கிட்ட ஒரு 10 சல்வார் கிட்ட சரி இருக்கும். முகத்தை மூடுற அளவுக்கு ஒரு ஆடை இல்ல. எனக்கும் என்னுடைய கணவன் அலிக்கும் ஒரே ஒரு போர்வைதான் இருந்துச்சு, தோல். அந்த தோல் போர்வைக்கு மேல பகலுடைய நேரத்துல நாங்க சாப்பாடு போடுவோம், எங்கட குதிரைகளுக்கு இரவேல அதை கழுவி அப்படியே போத்திக் கொள்வோம். எங்கட நிலம் அப்படியா? அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தீனுக்காக வேண்டி. ஒரு நாள் நபி அவங்க போறாங்க, பாத்திமா ரலியல்லாஹு தஆலாவோட முகம் மஞ்சளித்து இருக்குது. உடம்புல ரத்தம் இல்லாம அப்படி உடம்பு மஞ்சளித்து வைத்திருக்குது. ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகினதுக்கு பின்னால அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எல்லா சஹாபாக்கள் சேர்ந்து நபி அவங்களை அடக்கிட்டு வராங்க. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேக்குறாங்க, அஸாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஃபன்தும் ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ثم رجعتم, அந்த நபி அவங்கள கபர்ல போட்டுட்டு உங்களுக்கு மண்ணை போட்டு வாரத்துக்கு உள்ளம் இடம் கொடுத்துட்டா எனக்கு கவலையா இருக்குதே. நபி அவங்களோட வஃபாத் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு மகளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நபி அவன கபர் கிட்ட போயிட்டு அந்த கபருடைய மண் எடுத்துட்டு முகந்துட்டு சொல்றாங்க, மாதா அலா மன் ஷம்ம துர்பத அஹ்மதா அல்லா யஷும்ம மத ஸமானி கவாலியா சுப்பத் அலைய மஸாயிபு லவ் அன்னஹா சுப்பத் அலல் அய்யாமி சிர்ன லயாலியா. சொல்றாங்க, இந்த அஹ்மத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கபருடைய மண்ணை மோந்தத்துக்கு பின்னால எனக்கு வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் என்ன, அதை நான் கஷ்டமாக எடுக்க மாட்டேன். ஏன்? கஷ்டங்கள் வந்த நேரத்துல ஆறுதல் செல்றதுக்கு இருந்தது நபி மட்டும்தான், என்ன வாப்பா மட்டும்தான். அந்த வாப்பாவும் இப்ப கபருக்கு போய்த்துட்டாரே, இதுக்கு பார்க்க ஒரு கஷ்டம் இருக்குதா? சுப்பத் அலைய மஸாயிபு லவ் அன்னஹா சுப்பத் அலல் அய்யாமி சிர்ன லயாலியா. என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கஷ்டங்கள் வந்துச்சு என்று சொல்லல, எனக்கு கஷ்டங்கள் கொட்டப்பட்டுச்சு என்று சொன்னாங்க. எனக்கு வந்த கஷ்டங்கள் சூரியனுக்கு வந்துச்சேண்டா அந்த சூரியனுடைய ஒளியே மங்கி போய்த்திடும், அந்த அளவுக்கு கஷ்டங்கள் எனக்கு துனியால வந்துச்சு. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, உடுக்கிறதுக்கு ஆடை இல்ல, தின்றதுக்கு சாப்பாடு இல்ல, இருக்கிறதுக்கு சரியான வீடு இல்ல, அப்படி கஷ்டப்பட்டாங்க சஹாபா பெண்கள். மாஷா அல்லாஹ், எங்களுக்கு தங்குறதுக்கு வீடு இருக்குது, தின்றதுக்கு மாமூரா சாப்பாடு இருக்குது, உடுக்கிறதுக்கு ஆடைகள் இருக்குது. ஆனா எவ்வளவு அமல் செய்யறோம், கபருக்கு என்ன கொண்டு போறோம்? வெறும் கையோட மவுத்தாகினோம் என்றா யாரு யாருக்கு உதவி செய்வாங்க? கணவன் உதவி செய்வாங்களா? புள்ளைகள் உதவி செய்வாங்களா? உம்மா வாப்பா உதவி செய்வாங்களா? யாரும் யாருக்கும் உதவி செய்யலாம். அந்த பசியில இருந்த, கவலையில இருந்த, கஷ்டத்தில் இருந்த, தாகத்தில் இருந்த, ஆடை இல்லாம இருந்த பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட முடிவு எப்படி? சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னah, எல்லா சொர்க்க பெண்களுக்கு அல்லாஹ் தலைவியாக மாத்திட்டார். தலைவி, எல்லா பெண்களுக்கும் தலைவியாக தான். நீங்க சொர்க்கத்துக்கு போனா உங்களுக்கும் தலைவியாக இருக்கிறது பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, எனவே நாங்க அந்த பாத்திமாவோட சொர்க்கத்தில் இருக்கணும் என்றா எங்கட வாழ்க்கை அந்த பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள போல இருக்கணும். நான் சொல்லல கஷ்டப்படுங்க, இப்படி அவங்கள போல அமல் செய்யணும், அவங்கள போல அழகான முறையில பிள்ளைகளை வளர்க்கணும், அவங்கள போல கணவனுக்கு அதபோட ஒழுக்கத்தோட நடந்து கொள்ளணும், அவங்கள போல வீட்டை மஸ்ஜித போல வச்சு கொள்ளணும். அப்படி இல்லாம மௌத்தாகிட்டோம் என்றா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, நாங்க பெரிசா புள்ளையில படிக்க வைக்கிறோம், பெரிசா எங்கட பிள்ளைக்கு இங்கிலீஷ் தண்ணி மாதிரி. ஆனா குரான கொஞ்சம் கொடுத்தா முக்கு, அதை பத்தி கவலையே இல்லை. புள்ளைய பாருங்க, எத்தனையோ பெண்கள் எத்தனையோ ஆண்கள் எங்களுக்கே சொல்றாங்க, அதுல என்னமா நல்லா ஆடுவான், அதுல அல்லாஹ் பாதுகாக்கணும். புள்ளையோட ஒரு எங்கட வீட்டுக்கு ஒரு புள்ள ஒண்ணு வந்து வெள்ளிக்கிழமை தண்டவானது போகணும் என்று நான் சொன்னேன். வெள்ளிக்கிழமை என்ன விசேஷம் மகன்? வெள்ளிக்கிழமை விசேஷம் என்னன்னா, அதுல வெள்ளிக்கிழமை நைட் ரைடு இருக்குது 9 மணிக்கு, அப்படி வெள்ளிக்கிழமை ஜும்மா இருக்குது, அது தெரியா. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, காரணம் பெண்கள் காரணம். நாங்க இப்படி புள்ளையில வளர்த்துட்டோம், எங்களுக்கிட்ட வெட்கம் இல்ல, எங்கட ஆடைகள் அறக்குறையா இருக்குது, எங்கட புள்ளைகள் கிட்ட எங்க மாற்றம் வரப்போகுது? இந்த நிலைமையில மௌத்தாகிட்டோம் என்றா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், فَإِذَا نُفِخَ فِي الصُّورِ فَلَا أَنْسَابَ بَيْنَهُمْ يَوْمَئِذٍ وَلَا هُمْ يَتَسَاءَلُونَ. கியாமத்துடைய நாள்
சூரூதப்பட்டி செண்டா சொந்த பந்தம் எல்லாம் இல்லாம போய்த்திரும். யாரும் யார பத்தியும் கேட்க மாட்டாங்க. يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه. கணவனை பார்த்து மனைவி ஒரு பக்கம் ஓடிடுவாங்க, மாப்பிள்ளைய பார்த்து புள்ள ஒரு பக்கம், மாப்பிள்ளைய பார்த்து மனைவி ஒரு பக்கம் ஓடிடுவாங்க, பாப்பா பார்த்து புள்ள ஒரு பக்கம் ஓடிடுவாங்க. யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க. இப்ப மகன் எங்களைய கண்டு ஓடி வருவான், ஆனா கியாமத்துடைய நாள் திரும்பி பார்க்க மாட்டான். யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க. அவ்வளவு பயங்கரமான நாள். تذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها. கியாமத்துடைய நாள் ஒரு பால் கொடுக்கக்கூடிய ஒரு பெண் கையில இருந்த அந்த குழந்தையை தூக்கி வீசிடுவா பயத்துல. ஒரு கர்ப்பிணியான பெண் அந்த கற்பத்துடைய கஷ்டத்தை விளங்காம பிள்ளைய பெற்றெடுத்துடுவா. ஏன்? கியாமத்துடைய பயங்கரம், அதுக்கு பார்க்க பயம். கியாமத்துடைய நாள் அல்லாஹ் கேட்பான், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான். கியாமத்துடைய நாள் அல்லாஹ் ஒவ்வொரு ஆண ஒவ்வொரு பெண்ண நேரடியா கூப்பிட்டு அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான். யபன ஆதம் அஅதைதுக் கவ்வல்துக் அன்அம்து அலைக் மாதா ஸனஅத ஃபீஹா. ஆதமுடைய மகனே, உனக்கு மனைவியை வழங்கினேன், கணவனை வழங்கினேன், புள்ளேல வழங்கினேன், வாகனம் வழங்கினேன், ஆடைகள் வழங்கினேன், இதெல்லாம் நான் வழங்கியிருக்கிறேன். எனக்காக வேண்டி என்ன செஞ்சுட்டு வந்தாய்? சேர்த்துட்டு வந்தாய் இல்ல, செஞ்சுட்டு வந்தாய். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்க்கு நாங்க ஜவாப் சொல்லணுமே. வஜாஅ ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா. கியாமத்துடைய நாள் அல்லாஹ் நேரடியா வருவான். மலக்குமார்கள் சஃப்பு சஃப்பா இருப்பாங்க. முழு மனித சமுதாயத்துக்கு முன்னால் அல்லாஹ் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு ஆளை கூப்பிட்டு மனித சமுதாயத்துக்கு முன்னால் அல்லாஹ் கேட்பான். குர்ஆன்ல வருது, ஜாசியா முட்டுக்கால்ல வச்சு அல்லாஹ் கேட்பான். பர்தா உடுத்தியா, மியூசிக் கேட்டியா, ஹராம் செஞ்சாயா, கணவனுக்கு வழிபட்டியா, குர்ஆன் ஓதினியாயா, எல்லாத்தையும் அல்லாஹ் கேட்கதானே போறான். என்ன ஜவாப் சொல்லுவோம்? கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த எக்ஸாம்ல நாங்க ஃபெயில் ஆகிட்டோம் என்று அதுக்கப்புறம் நஷ்டமே நஷ்டம் தான். அந்த நேரத்தில் அல்லாஹ் யாரையும் அல்லாஹ் வீணாக அவன் நான் பாவம் செய்ய இல்லை என்ற நிலைமையில் அல்லாஹ் யாரையும் நரகத்துக்கு போட மாட்டான். அல்லாஹ் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால்தான் போடுவான். அவ்வளவு அவன் நீதமானவன், அவன் நீதமானவன். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மௌத்துக்கு பின்னால பயங்கரமான நிலைமைகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு நிலைமையிலிருந்து நாங்க பாதுகாப்பு பெறணும். எங்கட புள்ளேல பாதுகாக்கணும், எங்கட கணவனை பாதுகாக்கணும், எங்கட வீட்டு சூழல்களை பாதுகாக்கணும். தீனுடைய சூழல் எங்கட வீட்டுக்குள்ள வந்தாதான் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களைய வச்சுதான் எங்கட குடும்பம் மாறும். எந்த அளவுக்கு பெண்கள் கிட்ட தீன் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் பிள்ளைகள் கிட்ட கணவன் கிட்ட வரும். எங்கட வீட்டை நாங்க ஒரு மஸ்ஜிதாக மாத்தணும். பயான மாசம் மாசம் கேட்கறது இல்ல, அந்த ஒவ்வொரு மாசமும் நாங்க பார்க்கணும் எங்கட வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்திருக்குது. இதுக்கு பிறகு நான் என்ன வாழ்க்கை எப்படி மாற்றணும். வீடுகள்ல தாலிமாரம் நீங்க கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரிய மாற்றங்களை பார்க்கலாம். பெரிய மாற்றங்கள். வீட்டுல பெரியோர் செலவு போறல்ல, தாலிம் ஒண்ணு வாங்குங்க, வீட்டுல வைங்க, ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும் 15 நிமிஷம் வாசிங்க. 15 நிமிஷம் பஸ் போதும். மஹரம் பேணி கணவன் புள்ளேல் எல்லாம் வச்சு ஒரு குடும்பத்தை வச்சு வாசிங்க. மஹரம் பேணி வாசிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் யார் சரி துவா கேளுங்க. பாப்புல முதலாவதாக துவா கேட்கட்டும், யாழ்ல எந்த பாவங்களை மன்னிச்சிடுவாயாக, மனைவிட பாவங்களை மன்னிச்சிடுவாயாக, வாப்பம்மட பாவங்களை மன்னிச்சிடுவாயாக, பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக, வாழ்க்கையில பறக்கச் செய்வாயாக. இப்படி துவா கேளுங்க. உங்களோட மனைவி உங்களோட புள்ளேல் எல்லாம் உங்களுக்கு முன்னால துவா கேட்கும்.